குழந்தைங்களுக்கு எப்படி ஃபுட்டு கொடுக்கறது அப்படின்றது ஒரு கேள்வி. குழந்தைங்களோட ஃபுட்டை நம்ம சைக்கலாஜிக்கலா தான் அப்ரோச் பண்ணணும். ஜங்க் ஃபுட் கொடுக்கக்கூடாது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அதே நேரத்தில் ஜங்க் ஃபுட் கொடுக்க மாட்டேன் அப்படின்றதுக்காக சாக்லேட், ஐஸ்கிரீம், கேக் இதெல்லாம் அவங்க கேட்டாங்க அப்படின்னா சுத்தமா அவங்களால கொடுக்காம இருக்க முடியாது. சின்ன சின்ன போர்ஷனா வாங்கி கொடுக்கலாம். சைக்கலாஜிக்கலா பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஒரு என்ன கப் சைஸ்ல ஐஸ்கிரீம் கொடுக்குறீங்களோ அதை முழுசா சாப்பிட்டு முடிப்பாங்க. அப்ப பெரிய கப்பா கொடுக்காம ஒரு சின்ன கப்ல எப்பயாவது ஒரு தடவை கொடுக்கலாம். ஏதோ ஒன்று வாங்கிட்டாங்க, அதை முழுசா சாப்பிட்டு முடிக்காம அவங்க வச்சுட்டாங்கன்னா அதை வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லி அந்த ஜங்க் ஃபுட்டை முழுசா சாப்பிட நம்ம தான் ப்ரெஷர் கொடுக்குறோம். அந்த மாதிரி இல்லாம ஓரளவு சாப்பிடணும், தூக்கி போடணும்னு நினைச்சாங்கன்னா கூட நீங்க தூக்கி போட்டுருங்க. இன்னைக்கு நிலைமைக்கு எல்லா ஸ்கூல்ஸ்லயும் ஸ்நாக்ஸ் அப்படின்றது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஐட்டமா மாறிடுச்சு. அந்த மாதிரி நீங்க ஸ்நாக்ஸ் டப்பால நட்ஸ், ஃப்ரூட்ஸ், கட் வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை போட்டு கொடுத்து அனுப்பலாம். குழந்தைங்களுக்கு நல்ல சத்தான உணவுடைய இம்பார்ட்டன்ஸ் பத்தி அடிக்கடி நம்ம பேசணும். குறிப்பா கேரட் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது, கீரை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, மைதா சாப்பிட்டா கெடுதல், சப்பாத்தி, பூரி இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்றத ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி சொல்லி அவங்களுக்கு நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும். நாமளும் அவங்க முன்னாடி அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும். நாம எல்லாத்தையும் சொல்லிவிட்டு நம்ம அவங்களுக்கு கண் முன்னாடியே எல்லாத்தையும் சாப்பிட்டு இருந்தோம்னா நம்ம அவங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க. உங்க கிச்சன்ல சமைக்க முடியாத எந்த சமையலையும் குழந்தைக்கு வெளியில வாங்கி கொடுக்காதீங்க.